வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் இன்றைய தினம் பலரும் அந்த நினைவிடத்திற்கு போய் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். அந்த வகையில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம், ஜெயலலிதா வழியில் உழைத்து வென்று காட்டுவோம், மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு திரு இபிஎஸ் தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திரு ஓபிஎஸ் இந்த உறுதிமொழியின் போது எந்தவித தியாகத்திற்கும் தயார் அப்படின்னு உறுதிமொழியை ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிறார். இதற்கிடையில் இதோடு இன்னும் சில கேள்விகளும் வழக்குகளும் இணைகிறது. நேற்றைய தினம் ரெட்டல சின்னத்தை பொது வழக்கு முடிவதற்கு முன்பாக ஒதுக்கக்கூடாதுன்னு தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு ஓபிஎஸ் கருத்தையும் தேர்தல் ஆணையம் கேட்கணும் அப்படின்றது. அது ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் முக்கியத்துவமாக ஓபிஎஸ்ஸுடைய முடிவு என்னவாக இருக்கும்? 4 வாரங்கள் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓபிஎஸ்ஸுடைய முக்கியத்துவம் கூடுதா அப்படின்ற பல கேள்விகள் எழுகிறது. அதோடு சேர்ந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு நாளிதழ் பேட்டியில் 6 பேர் சந்தித்தது உண்மைதான், பல விஷயங்களை பேசணும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கார். அப்படி நடக்கலை அப்படின்னு இபிஎஸ் மறுத்த நிலையில் திரு வேலுமணி அவர்கள் அருகிலே வைத்துக்கொண்டே மறுத்த நிலையில் செங்கோட்டையன் அவ்வாறு பேசியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அதிமுகவின் உறுதிமொழி ஆட்சி சபதம் நிறைவேறுமா அப்படின்னு சிறப்பு விருதுகள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைகிறார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு கண்ணன் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கே சி பழனிசாமி அவர்கள்ட்ட அதிமுகவிடம் ஏதோ ஒரு வியூகம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா சபதம் ஏற்கிறார்கள், அதை தாண்டி ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போன்னு தொடர்ந்து இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் இல்லாமல் ஒரு சபதம் ஏற்கிறாங்க, இல்லை உற்சாகப்படுத்துவதற்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? ஆளுகிற திமுக அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான அதிருப்திகள், அது சமீப மாதங்களில் ரொம்ப அதிகமான அதிருப்திகள் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா அடுத்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு அதிமுகவுக்கு பிரகாசமாக இருக்கிறது. ஆனா இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டு ஒன்றுபட்ட அதிமுகவாக தேர்தலை சந்தித்தால் எளிதாக கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ, தனித்த அதிமுக மட்டுமே கூட களத்தில் வெல்லுகிற ஆற்றலை கொண்டது. அதனால இந்த இயக்கம் இணைய வேண்டும் என்கிற அந்த கருத்து மிக வலிமையாக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்துல இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு கூட்டணி இல்லைன்னு அறிவித்து வெளியேறிய பொழுதும் கூட அவர் பெரிதும் மைனாரிட்டி ஓட்டுகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் நம்பினார். ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு கை கொடுக்கல. ஆனா பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார். ஆனா அதுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்பது, நாங்கள் வெல்லுகிற அணிக்கு வாக்களிக்கணும், திமுகவுக்கு நாங்கள் விருப்பம் இல்லாமல் வாக்களித்துக் கொண்டு இருக்கிறோம், அதிமுக வெல்லுகிற அணியாக அந்த வலிமையை பெறணும், அப்படி வலிமையை பெற வேண்டும் என்றால் அம்மா காலத்தில் இருந்ததை போல ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவர்களிடத்துல இருக்கு. யார்? பொதுமக்கள் இல்ல, அது பொதுமக்கள் சொல்றாங்க. அப்படி ஆமா, பொதுமக்கள். நான் பல பேர்ட்ட கருத்து கேட்டிருக்கிறேன், பல பேர் என்னை சந்தித்து பேசி இருக்கிறார்கள். இல்ல சார், இன்னைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, கட்சி ஒன்னாதான் இருக்கு, சின்னமும் இங்கதான் இருக்கு, அலுவலகம் இங்கதான் இருக்கு, அப்ப இதுதான் அதிமுகன்றாங்க. அதை ஏத்துக்க தயாரா இல்லையா பொதுமக்கள்? அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மா மறைகிற பொழுது இருந்த அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நீங்க கூட்டணி இருக்கு இல்ல, அது பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம், அது ஏற்றுக்கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அந்த நல்ல முடிவை எடுத்திருக்கிறார், அதற்கு வரவேற்கிறார்கள். ஆனால் நாங்கள் போடுகிற வாக்கு வெல்லுகிற அணிக்காக அது அமையணும். அப்படி இந்த சபதத்தில் என்ன சொல்றாரு? திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், அதிமுக ஆட்சி அமைப்போம் சபதம் எடுக்கிறாங்கல்ல.
இல்ல ரைட்டு, இவங்க சபதம் எடுக்கிறது அவருடைய நம்பிக்கையை காட்டுது. அது களத்துல நின்று வென்று காட்ட வேண்டும் என்றால் ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு 1 லட்சம் ஓட்டு வேணும். ஆனா ஒரு தேர்தலில் தோற்பது என்பது 1000 வாக்குகளுக்கு கீழே, பல இடங்கள்ல 200-300 வாக்குகளோட அது நடந்துருது. அப்ப வெல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த 1000 வாக்குகளை பார்க்கிறார். ஆனால் தோற்கிற பொழுது அது 1 லட்சம் ஓட்டை எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார். ஆனால் தோற்கிற பொழுது 1500 ஓட்டுல அந்த தோல்வி கிடைச்சிருது. அப்ப அதை தவிர்க்க வேண்டும் என்றால் அடுத்து பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் என்று ஒன்று இருக்கு. பொதுமக்களுடைய பார்வையில அம்மா அவர்கள் காலத்துக்கு பிறகு அதிமுகல உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு, பல கூறுகளாக அவர்களுக்குள்ள ஒரு பிளவு இருக்கு, மன வருத்தங்கள் இருக்கு என்று அதை குறைந்தபட்சம் ஒரு ஒருங்கிணைப்பை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தலாம். இப்ப தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா சொல்லிட்டார், அவர் கிட்டத்தட்ட பிஜேபியோடு சரத்குமாரை போல ஐக்கியமாகிற நிலையில இருக்கார். ஆனா ஓ பன்னீர்செல்வம் எந்த தியாகத்துக்கு நான் தயார் என்று வெளிப்படையாக இணைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து நிலைப்பாடுதான் ஓபிஎஸ் இணைப்பதற்கு இடையூறாக இருக்குதுங்கிறாங்க. அப்படி பார்த்தா பாஜகவை எதிர்த்த காரணத்தினால் கட்சி விட்டு நான் நீக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நீக்கம் ஏன் ரத்து செய்யப்படல? அப்ப இந்த முரண்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி களைந்து முரண்பாடுகளை கலைந்து ஒருமித்த கருத்தை உருவாக்கணும் அப்படின்றீங்க. நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அதை கொண்டு போக விரும்புகிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், என்ன வியூகம் இருக்கு அதிமுகவிடம்? நாங்கள் ஆட்சி அமைப்போன்றீங்க, ஆனால் மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக நீங்க வந்தாதான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேசிபி சொல்றாங்க. இல்ல, எந்த வியூகம் என்பதையெல்லாம் வெளிப்படையாக அதிமுகவிலையோ அல்லது மற்றவர்களோ சொல்லிட முடியாதுங்க. ஒரு வியூகம் தேர்தலில் என்ன வாங்குறது யாருமே வெளிப்படையா சொன்னா சரியா வராது. இப்படிங்க ஒண்ணும் இல்லை, அதிமுக இப்ப ஒரே அணியாக இருக்கிறது. அதிமுக எந்த பிளவும் இல்லை, ஒரு சிலர் வெளியேற்றப்பட்டார்கள். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, அம்மா அவர்கள் இருக்கிற போதே திருநாவுக்கரசர், ஆர்.எம். வீரப்பன், நாவலர் நெடுஞ்செழியன், இன்னும் மூத்த தலைவர் எல்லாமே, அண்ணா காலத்து தலைவர் எல்லோருமே வெளியே சென்று அதிமுகவை வீழ்த்துகிற முயற்சி பண்ணாங்க. அதிமுக வலிமையாக வேண்டும் விரும்பல, அம்மாவை வீழ்த்த வேண்டும், அதிமுக வீழ்த்த வேண்டும் என்ற கருத்தை மட்டுமே வலிமைப்படுத்தாங்க ஒழிய அதிமுக வலிமை பெற வேண்டும் என்ற கருத்தை யாருமே சொல்ல. அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், எடப்பாடியார் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதை மட்டுமே மனதில் கொண்டு பலர் செயல்படுறாங்க. எடப்பாடியார் வெற்றி பெற்ற இந்த கேள்வியே வராதே சார். திருநாவுக்கரசர் இந்த சவால்களை கொடுத்தாலும் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப வெற்றி பெறவும் திரும்ப சேர்ந்தாங்க, பல பேர் சேர்ந்தாங்க, ஆர்எம் உட்பட எல்லாரும் விலகி போனவங்க. அதிமுகவுல மிகப்பெரிய சோதனை காலகட்டம் ஒவ்வொரு முறையுமே உண்டு, அது மறுக்க முடியாது, எப்ப எல்லா முறையும் உண்டு. இப்போ இந்த அம்மா மறைவுக்கு பிறகு அதை நான் வெளியா போக விரும்பல, நடந்தேன்னு தெரியும். சசிகலாவையோ மற்றவர்களையோ நீக்குவதற்கு யார் சொன்னாங்க என்ன எல்லாமே தெரியும், அது எடப்பாடியா சொல்லவே இல்லை. அப்ப அதுக்கு பிறகு அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பா இருந்து கொண்டு கட்சிக்கு முழுமையான இடங்கள் கொடுத்தார். அதாவது கட்சி வென்றுவிடக்கூடாது, தோல்வியை சந்திக்க வேண்டும், தோற்ற பிறகு இது மாதிரி குரல் எழுப்பி நான் தான் சரியான தலைமை என்று வர வேண்டும் என்று விரும்பி 21 எல்லா முயற்சியும் பண்ணார். இப்ப அவர் தொகுதி தாண்டி அவர் எந்த மாவட்டத்துக்கும் பெருசா போகவே இல்லைங்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, அதிமுகவுல இன்று யாராவது எதிர்குரல் எடப்பாடியாரோட தலைமை வேண்டாம்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அப்படி அல்ல, அதாவது மிகப்பெரிய எடப்பாடியார் தலைமை வேண்டான்னு உள்ள இருக்கவங்க சொல்லல, ஆனா இந்த தலைமையோடு இவர்களும் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பலரும் சொல்றாங்கல்ல, எல்லாரும் ஒண்ணு செய்யுங்க சார். இல்ல நான் சொல்றது கேசி பண்ண சொல்றது ஒரு பாணி வச்சுக்கோ. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வத்துடைய முயற்சி என்னன்னா பாஜகவோடு இணைந்து கொண்டு எப்படியாவது அதிமுகவை சிதைப்பதற்கு தான் 2024 வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. திரு அண்ணாமலை அவர்களை அருகில வைத்துக் கொண்டு அண்ணாமலை பேசுறதை பார்த்திருப்பீங்க. 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக அழியும், இன்னொரு இடம் சென்று சேரும்னு பேசினார். அப்ப அதை ஆமோதிச்சுட்டு இப்ப நீங்க அதிமுகவை ஒன்றிணைக்க அதிமுக வெற்றி பெற வைக்க தியாகம் செய்வேன்னு சொன்னா அன்னைக்கு சொன்னது உண்மையா இல்ல இன்னைக்கு சொன்னது உண்மையா, எது நம்பாங்க வச்சு பாருங்க. மக்கள் அந்த மாதிரி யாரும் இன்னைக்கு பண்ணவே இல்லைங்க. நீங்க வெற்றி தோல்வி என்பது தேர்தல் காலங்கள்ல திமுக பெறாத தோல்வியே இல்லை, மிகப்பெரிய தோல்வி. நீங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி அது உண்மை. நீங்க திமுகவும் சரி எல்லாரும் தோற்றாலும் வென்றிருக்கிறார்கள், ஆனா தொடர் தோல்விதான் இங்க குற்றச்சாட்டா இருக்கு.
இல்ல, இல்ல, 2019 இருந்து குறிப்பிடுறாங்களே. திமுக வென்றது என்று சொன்னால் எம்ஜிஆர் மறைகிற வரையிலும் அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர முடிஞ்சான்னு பாருங்க. வாய்ப்பே எல்லாம் போச்சே. அப்போ இந்த நாடாளுமன்ற எடப்பாடி தேர்தலில் வென்றாங்க, உள்ளாட்சி தேர்தலில் வென்றாங்க, இரண்டாம் அவையில் வென்றாங்க. நீங்க அன்னைக்கு அன்றைக்கு சட்டமேலவையில. கருணாநிதி இல்ல தேசிய கட்சியோடு இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சாங்க. நிறைய நடந்தது. இன்றைக்கு பாருங்க, கட்சியை அண்ணா சொன்ன தான். அதாவது முதல்ல வீடு வேணுங்க, அப்பதான் ஓடே மாத்த முடியும். முதல்ல வீட்டை இடிப்பதற்கு எல்லோரும் பல முறை தாக்கல் பண்ணி இடிக்க முயற்சி பண்ணாங்க. இடிக்க முயற்சி தோற்று விட்ட பிறகு இப்ப ஓடையெல்லாம் போட்ட முன்னாடி நாங்களும் கூட வரனா சார் பெரிய எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டார் சார் ஓபிஎஸ். என்ன வேணும் அதுக்கு மேல? நான் சொல்றது, அதிமுக வலிமை பெற வேண்டும், 24 ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அக்கறை எடப்பாடியார் இடத்துல இல்லாம இருக்குமான பாருங்க. அவர் அதற்கான முழு உடன்பாட்டோட இருக்காருங்க. எந்த மாட்டு கருத்துமே இல்ல. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு இல்ல. இப்ப நீங்க திரு பன்னீர்செல்வம் இருக்கிற போதுதான் பலரை கட்சியிலிருந்து வெளியேற்றினார். அது காரணம் என்ன எல்லாருக்கும் தெரியுங்க. அப்போ அவர் நீக்கி வைத்து விட்ட பிறகு இன்றைக்கு எந்த காரணத்துக்காக நீக்கினாரோ அந்த காரணத்தை எல்லாம் அவர் செயல்படுத்தினார். அப்ப இன்றைக்கு அதிமுக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீதிமன்ற படிக்கட்டுல ஏறி பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு சின்னம் மீட்கப்பட்டு கட்சி மீட்கப்பட்டு இந்த நிலையிலும் கூட இன்றைக்கும் அவர்கள் எண்ணம் வேறுபாடு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, அவர்கள் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பக்கம் அழியக்கூடிய செய்திகளை பாருங்க. அதிமுகவை அழிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்து கொண்டு நாங்கள் தயாரா இருக்கோம், எடப்பாடி ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் அல்ல. அதிமுக பொதுச் செயலர் தெளிவாக இருக்கிறார். யாரையும் ஒதுக்க வேண்டும் என்ற விருப்பம் எல்லாம் நிச்சயமாக எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் ஆர்வம் உண்டு. ஓகே, திரு கண்ணன் உள்ள இருந்துகிட்டே தோல்விக்கான வேலைகளை செஞ்சாரு ஓபிஎஸ். அப்புறம் எப்படி சேர்த்துக்க முடியும்? இன்னைக்கு சேர்த்துக்க எப்படி சேர்த்துக்க முடியும்? கேள்வி எழுப்புறாங்கல்ல. தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். நாங்க உள்ள இருந்துகிட்டே தோல்விக்கு முயற்சி பண்ணோம். பழனிசாமி என்ன வெற்றிக்கு முயற்சி பண்ணிட்டாரா, இல்லை எங்களை வெளியேற்றிட்டு வெற்றி தான் பெற்றுட்டாரா? தொடர் தோல்வியின் நாயகனாக பேரெடுத்து விட்டார். அதாவது இதெல்லாம் இட்டுக்கட்டி ஏற்படுத்தப்படுகிற கட்டுக்கதை. இது ஒருத்தர் குற்றம் சாட்டணும், குறை கூறணுங்கிறதுக்காக வீம்பா சுமத்துற பழி. ஓபிஎஸ் அதிமுகவுக்கு துரோகம் செய்வாரா? ஓபிஎஸ் துரோகம் செஞ்சாருன்னு மக்கள் நம்புறாங்களா? இபிஎஸ் துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு மக்கள் நம்புறாங்களா? அதிமுக கட்சி, அதிமுக கொடி, அதிமுக சின்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலில் அத்தனையிலும் போட்டியிட்ட பழனிசாமி 20% ஓட்டுக்களை தாண்டல. கட்சி இல்ல, கொடி இல்ல, சின்னம் இல்ல, கரை வேஷ்டி கூட இல்ல. 14 நாட்கள்ல கிடைச்ச சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து 3 லட்சம் வாக்குகளையும் 35% பெற முடியுதுன்னா அவர் மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிறாரா? பழனிசாமி மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிறாரா? இதெல்லாம் களத்தினுடைய யதார்த்தத்தை கண்டு உணரணும், கண்டு கழிக்கணும். களத்துல உண்மையிலேயே என்ன நடக்குன்னு கேட்கணும். அண்ணன் கேசிபி சொல்றாரு அப்படின்னா, களத்துல ஒவ்வொரு நாளும் அவர் டீம் சொல்றாங்க, எங்க டீம் சொல்றாங்க, அதிமுக ஒன்றுபடணும், ஒற்றுமைப்படணும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கேசிபி அண்ணன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர், அதிமுக ஒன்றிணையணும்னு சொல்றாரு, அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாரு. நாங்க இவர்களால் நீக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறவர்கள். ஆனால் அது போதி பொதுக்குழு, போலி ஏற்பாடு. இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நீதி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது வெளியில இருக்கிற காரணத்தால் நாங்களும் அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும், பலப்பட வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். எதற்கு? அதிமுகவினுடைய தொடர் ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் தொடர்கிறது. மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்ப அதிமுக ஒன்றிணையணும், ஒற்றுமைப்படணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றவங்க அதிமுகவை கெடுக்கிறவங்க. அதிமுக வெற்றி பெறணும், அதிமுக இந்த தோல்வி அடையணும், தொடர்ந்து தோல்வியிலேயே இருக்கணும், நான் இருக்கிற வரை தோல்வியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றவரு அதிமுகவை காக்கிறவரா? இது என்ன விசித்திரமான ஒரு இல்ல. இன்னைக்கு என்ன உறுதிமொழி எடுத்திருக்காங்க? திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம், அதிமுக அரசை அமைப்போம். உறுதிமொழி எடுத்திருக்காங்கல்ல. உறுதிமொழி பேப்பர்ல எடுத்து என்ன செய்யறது? இந்த உறுதிமொழி பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சுக்கு சீனி சக்கரை அப்படின்னு எழுதுனா அது இனிச்சிருமா? சீனி சக்கரை சித்தப்பான்னா அது இனிச்சிருமா? அது இல்ல. அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தாமல், அதிமுகவை பலப்படுத்தாமல், நீங்கள் தங்களை தாங்களே முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஒரு சுயபுரணா மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தா அதிமுக என்ன பழனிசாமி வீட்டு சொத்தா? இல்ல பழனிசாமி ஆரம்பிச்ச கட்சியா?
அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு யாரும் வர வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் கேட்கவே மாட்டோம். இன்னொன்று சொல்லுகிறேன், பழனிசாமியுடன் இணைவது எங்களுடைய நோக்கம் இல்ல, அதிமுகவை பலப்படுத்துவதுதான் எங்கள் நோக்கம். பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு அதிமுகனா இபிஎஸ், இபிஎஸ் தான் அதிமுகன்னு இன்னைக்கு இருக்கேன். இன்னைக்கு நிலவரம் அப்படி இல்ல சார் சீமானே ராஜா, அப்படி இல்ல. இடைக்கால ஏற்பாடாக தற்காலிகமாக இன்னொரு நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அதுவரை பழனிசாமி பொதுச் செயலாளராக தற்காலிகமாக தற்காலிகம் தான் இன்னைக்கு இருக்கிறது, அதை மறந்துடாதீங்க அப்படின்றாரு சார். நாங்க இபிஎஸ் ஓட சேர விரும்பல, அதிமுக வலிமையாகணும், அதுக்காக தியாகத்துக்கு தயார்ன்றாங்க பொங்கலூர் மணியன். அதாவது சார் ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க நீதிமன்றங்களுக்கு முதல் முறையாக போனது யாரு வந்து கட்சியினுடைய ஒட்டுமொத்தமும் கூடி பொதுக்குழுங்கிறது என்ன, கட்சியினுடைய இதே போன்ற அமைப்பு. அந்த அமைப்பு கூடி முடிவெடுக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்க, என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்க என்பதை கேட்பதற்கு கூட பொறுமை இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. கட்சியோட ஏன் நிற்கிறாங்க, கட்சி அலுவலகத்தை உடைக்காவிட்டால் ஏன் நீக்க போறாங்க? சரி, இந்த விஷயம் அம்மையார் சசிகலா அவர்களை யார் நீக்க சொன்னாங்க? இப்போ சசிகலாவை போய் தான் கட்சி போட்டு பேசுறீங்களா? எடப்பாடியா சொன்னாரா, மத்தவங்க சொன்னாங்களா? திரு ஓபிஎஸ் பிடிவாதமா இருந்து சசிகலா அம்மாவையும் குடும்பத்தையும் ஒதுக்கி வைக்காவிட்டால் அதிமுக இணையமாட்டேன்னு சொல்லி நிபந்தனை வச்சு சார். அப்புறம் நீங்க அன்னைக்கு அப்படி சொல்லுவீங்க, நீங்க இப்படி சொல்றீங்களா? என்ன அப்படி சொல்றீங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு எப்படி சொல்லுவீங்க? ஐயா நாங்க நீக்க சொன்னோம், சசிகலாவுடைய குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சி போகக்கூடாதுன்னு சொன்னோம். நாங்க சசிகலாவை பகைச்சோம், உண்மைதான். பழனிசாமிக்கு சசிகலா பகைக்கிறதுக்கு என்னையா முகாந்திரம் இருந்துச்சு? நீங்க இன்னைக்கு பகைச்சிட்டு பழிய தூக்கி எங்க மேல போடுறீங்க? அந்த அம்மா கொடுத்த பதவியை பட்டுக்கிட்டு நாய் நரின்னு விமர்சிச்சுட்டு பழிய தூக்கி எங்க மேல போடுறீங்க? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைச்சிட்டு கூட இருந்தே குளிய பிடிச்சிட்டு பழிய தூக்கி எங்க மேல போடுறீங்க? நாங்க சசிகலாவை நீக்க சொன்னோம். இன்னைக்கும் அந்த கருத்தில் மாற்று கருத்து இல்லை. அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடியில் போகக்கூடாதுதான். ஆனால் ஒரு சாரார்ட்ட பலம் இருக்கு, ஒரு சாராரோட ஒரு 100 ஓட்டுகளை பெற்றுத்தர முடியும்னா அதனால் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்படுது, பாதிக்கப்படுதுன்னா அவர்களையும் சேர்த்துக் கொள்ளணும்ங்கிறத எங்களுடைய நோக்கம். ஓபிஎஸ் சொன்னாருன்னா ஓபிஎஸ் நக்க சொன்னாருன்னா நக்கிடுவீங்களா? அது என்ன வார்த்தைகள் இல்ல இல்ல, அது தவறான பொருள்படும் வார்த்தைகள். அது என்ன பொழுதுனைக்கு சொல்லிட்டே இருக்கிறது? ஓபிஎஸ் சொன்னாருன்னா ஓபிஎஸ் இப்ப வந்து அதிமுகவை காப்பாற்ற சொல்றாரு, ஓபிஎஸ் அதிமுகவை வெற்றி பெற சொல்றாரு, வெற்றி பெற வைக்க முடியுதா? அதிமுக ஒன்றிணைக்கு சொல்றாரு, ஒன்றிணைக்க எல்லா அது கேட்போம். திரு பொங்கலுமணி, எல்லா பழியும் ஓபிஎஸ் மேலேயே போடுறீங்களே. ஓபிஎஸ் திமுகவின் பி டீம்னு குற்றச்சாட்டு வச்சீங்க, ஓபிஎஸ் பாஜகவின் பி டீம்னு குற்றச்சாட்டு வச்சீங்க, எல்லா பழியும் ஓபிஎஸ் மேல போடுறீங்களேன்னு கேட்கிறாரு சார். சசிகலா அம்மையார் தான் சொன்னாங்க, அதாவது திமுகவோடு நெருக்கமாக இருந்து கொண்டு அன்னைக்கு 11 எம்எல்ஏக்களை வைத்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டு பன்னீர்செல்வம் மீது சொன்ன குற்றச்சாட்டை திருப்பி பாருங்க. சசிகலா பாருங்க, பன்னீர்செல்வம் ரெண்டையும் பொருத்தி பாருங்க, தெரியுங்க. நம்ம யாருமே பேச மாட்டோம். சசிகலா என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் பத்தி, ஓபிஎஸ் என்ன சொன்னாங்க, ரெண்டையும் பொறுத்து பாருங்க. அன்னைக்கு துரோகத்தை ஒட்டுமொத்தமா செஞ்சுக்கிட்டு சொன்னீங்க, ஏன் கொலைகாரன்னு சொன்னீங்க? அம்மாவுடைய மறைவுல ஏன் குறை சொன்னீங்க? யார் சொன்னா? கேட்போம். சரி கேட்போம், நிறைய கேள்விகள் இருக்குது. திரு பொன் வில்சன்ட்ட ஓபிஎஸ் உடைய கருத்தையும் கேளுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவத்தை நீதிமன்றம் மூலமா கிடைக்குது. ரெட்டலையில ஓபிஎஸ்க்கு பங்கு இருக்கு அப்படின்ற பொருள் படலையா? இது அதிமுக அடுத்த சிக்கல் இல்லையா? இல்லை, அது ஓபிஎஸ் மட்டும் கேட்டுக்குது. அங்கே அப்போ சூரியமூர்த்தியும் அவர் கையிலையும் கட்சி கொடுத்தாரு, அவர்கிட்டையும் அவரையும் முக்கியத்துவம் கொடுக்குதில்ல. அப்போ அவருக்கும் வாய்ப்பு இருக்குதுல்ல கட்சியை கைப்பற்றுறதுக்கு. ராம்குமார் ஆதித்தனுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சுரேன் பழனிசாமி ஐயாவுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீதிமன்றம் சொல்கிறது எப்படின்னா, நம்ம ஜனநாயக அமைப்பில் நம்முடைய சட்ட அமைப்பில் பார்த்திங்கன்னா சில வழக்குகள், சிவில் வழக்குகள் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு வடிவத்தில் போட்டிருக்கலாம். 40-50 வருஷம் ஆனாலும் அது நடந்துகிட்ருக்கும். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சட்டப்பூர்வமான ஆஸ்பெக்ட்ஸ் என்ன பார்க்கணுன்னா, ஏதாவது இறுதி தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குது, கீழமை நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும். ஆனால் என்னென்னா ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கும். எதுக்குன்னா மூல வழக்கில் வந்து தீர்ப்பு வர வரைக்கும் இருங்க. அது வந்து எல்லா வழக்குலையுமே வந்து அது சரி. இப்போ மூல வழக்கு தான் இறுதி தீர்ப்பா?
மூல வழக்குல தீர்ப்பு வந்த பிறகு யார் பக்கம் சாதகமோ யார் பக்கம் பாதகமோ அப்பீலுக்கு போக மாட்டாங்களா? அப்ப எதுதான் இறுதி தீர்ப்பு? இறுதி தீர்ப்புன்றது கிடையாது. எந்த நம்மளுடைய சட்ட வழக்கில் வந்து இறுதி தீர்ப்புன்னு கிடையாது. வேற ஒரு வடிவத்தில் நீங்க ஒரு வழக்கு போடலாம், இன்னொரு வடிவத்தில் ஒரு வழக்கு போடலாம், மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இருந்து இன்னொரு வடிவத்தில் வரலாம். இதெல்லாம் நடக்கும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, டே டு டே ப்ரொசீடிங்ஸுக்கு ஏதாவது இன்ட்ரீம் ஸ்டே இருக்குதா, பர்மனன்ட் ஸ்டே இருக்கா? ஒரு கட்சியோட டே டு டே ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்ட்டி அதுக்கு ஏதாவது இன்ட்ரீம் ஸ்டேவோ இல்ல பர்மனன்ட் ஸ்டேவோ இருக்கிறதா? இல்ல. அப்படி இருக்கும்போது அதை தான் தேர்தல் கமிஷன் எடுத்துக்குது. தேர்தல் கமிஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போன வரை 10 நாள் தான் வந்து டெல்லி ஹைகோர்ட்டு கொடுத்த உடனே டைம் கொடுத்த உடனே கிடைக்கிற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இப்போ தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எந்த கட்சியும் சப்மிட் பண்ணும். அந்த டாக்குமெண்ட்ஸு சரியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஓகே பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு போட்டி டாக்குமெண்ட் வருது, இல்லை ஒரு கான்ட்ரடிக்ஷன், அவங்க கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனா நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பாங்க. நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து ஃபர்தர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக அதை எடுத்துக்கிட்டு அவங்க ஓகே பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். ஆக்சுவலாக அதுதான் நடக்கும். இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா, நம்ம சூரியமூர்த்தி, திண்டுக்கல் சூரியமூர்த்தி வந்து 2017 தேர்தல் கமிஷனுக்கு மனு கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுக்குறாரு. தேர்தல் கமிஷன் அவருக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதனால கோர்ட்டுக்கு போகிறார். அப்போ என்னென்னா கோர்ட்டுக்கு அப்போ தான் போகிறார். இப்போ கோர்ட்டுக்கு போகும்பொழுது தேர்தல் கமிஷன் என்ன இது நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நியாயமான விஷயமாச்சே, ஒருத்தர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் தொடர்ந்து கொடுக்குறாரு, அப்போ அதுக்கு என்ன பதில்? அதாவது இது சின்ன முடக்கிறது அதெல்லாம் அவங்க கணக்கிலே வரல. அவருக்கு என்ன பதில் கொடுத்தீங்க நீங்க? என்னன்னு கேளுங்கன்னு விசாரிக்கும் போது அந்த வழக்கில் 4 பேர் அவர் லிஸ்ட்ல கொடுத்துருக்கும் போது அதுல வந்து ஓபிஎஸும் கொடுத்துருக்காரு. 4வது இது ரெஸ்பாண்டன்ட் தான் இபிஎஸ். அப்போ இபிஎஸ் கிட்ட மட்டும் கேட்டுக்கிறீங்க, மற்றவங்ககிட்ட கேட்கலன்னு அரவிந்த் பாண்டியனை வச்சு ஓபிஎஸ் மனு கொடுக்குறாரு, எங்களையும் கேட்கலன்னு. ஐயா அப்போ இவங்களையும் கேளுங்க, அவ்வளோதான். இவங்களையும் கேளுங்க. இவங்களா ஓபிஎஸ் மட்டும் சொல்ல, ஓபிஎஸ் உட்பட அனைவரையும் கேளுங்க, கேட்டு பதிலை சொல்லுங்க. ஏற்கனவே 16 மார்ச் 2023 ஓபிஎஸ் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மனு கொடுத்தார். எப்படின்னா, சின்னம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கக்கூடாது, நான் ஒருங்கிணைப்பாளர், அவங்க வந்து அது இது பொதுக்குழு கூட்டினதெல்லாம் செல்லாது, எனக்கு தான் நீங்கள் ஒதுக்கணும், அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் பொது சின்னம் கொடுங்க அப்படின்னு அவர் மனு கொடுத்துருந்தார். அதே 19ஆம் தேதி அவர்கள் ராம்குமார் ஆதித்தன், திரு கேசி சுரேஷ் பழனிசாமி 2 பேரும் மனு கொடுத்துருந்தாங்க. 2 மனுவும் கேட்ட பிறகு தான் ஓபிஎஸ்க்கு வந்து பதில் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எவிடன்ஸ் பிரகாரம் வந்து வித் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டு எங்ககிட்ட வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் இருக்குது, அதுதான் நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அதனால அவருக்கு ஒதுக்குறோன்றது அவங்க 27ஆம் தேதி அவங்க கொடுத்தாங்க. அதுதான் இதுதான் அதிமுக சின்னத்துக்கு ஆபத்து இல்லைன்றீங்க. அதிமுக சின்னத்துக்கு எந்த விதத்திலையும் ஆபத்து கிடையாது அப்படின்றதான் 100% அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2/9/2022 துரைசாமி சுந்தர்மோகன் பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச் இங்கே ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தது பொதுக்குழு செல்லும், தீர்ப்பு கொடுத்தாச்சு. அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டில் 23 பிப்ரவரி 2023 தினேஷ் மகவரேர், ரிஷிகேஷ் ராய் அவங்க கொடுத்துட்டாங்க, பொதுக்குழு செல்லும். நாங்க கீழ்கோர்ட்ல கொடுத்த தீர்ப்புல வந்து எந்த விதத்திலும் தலையிட மாட்டோம். ஆனால் இதை வந்து கீழமை நீதிமன்றம் மூல வழக்குல வந்து இண்டிபெண்டா விசாரிக்கலாம், இந்த கருத்தெல்லாம் எடுத்துக்க தேவையில்ல, விசாரிக்கலாம். ஆனா இன்டரிம் ஸ்டே எதுலயுமே கிடையாது. சரி, ஓகே. ஓபிஎஸ்க்கு இந்த வழக்குல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக பார்க்கப்பட்டாலும் 4 பேர்கிட்ட கேளுங்க, அதுல ஒருத்தர் ஓபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ அதிமுகவுக்கோ ரெட்டலைக்கோ எந்த பிரச்சனை இல்லைன்னு தானே பார்வைப்படுது. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியையும் தேசியவாத காங்கிரஸையும் தேர்தல் ஆணையம் எப்படி கையாண்டது என்று பார்க்கிற பொழுது இந்த உத்தரவு மூலமாக தேர்தல் ஆணையத்தில் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமாக்கி தங்களை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி இருக்கு. அதை நம்ம தவிர்க்கணும்னா இந்த நீதிமன்றம் இந்த வழக்குகள் இதுல யார் வென்றார்கள், யார் தோல்வி அடைந்தாங்க, இதை நம்புவதை விட்டுவிட்டு மக்கள் மன்றத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், 2017 2024 வரைக்கும் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்துட்டு
2025க்கும் 2026 தேர்தலில் நம்ம எப்படி வெல்ல போறோம்? களம் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? அதுல இபிஎஸ் தொடர்ந்து வென்று கொண்டே வந்தார், ஓபிஎஸ் எப்படி எல்லாம் தோற்கடிக்கப்பட்டார்னு பேசுறதை விட ஸ்டாலின் அவர்களை, திமுக அரசாங்கத்தை அண்ணா திமுக கட்சி வென்றெடுத்தது, ஆளுகிற கட்சியாக அண்ணா திமுக உருவெடுத்தது என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க. அண்ணா திமுக தொண்டர்கள் விரும்புறாங்க. எல்லோரும் வெல்லுகிற அணிக்கு வாக்களிக்க விரும்புறாங்க. அவர்களது பார்வையில மக்கள் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருந்து வாக்களித்தாலும் கூட உட்கட்சி பிரச்சனையினால அண்ணா திமுக வெற்றிகள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற அச்சம் இருக்குது. அதனால முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியே தொடரலாம், பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியே தொடரலாம். நான் இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, எந்த தியாகத்துக்கு நான் தயார் என்று. அப்ப ஏதேனும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில, எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கிற பணியை திரு எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கணும். இல்ல சார், ஒரு புறம் ஓட்டுகள் நீங்க சொன்ன மாதிரி குறையும் அப்படின்னா அதை ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு அதிமுகவில் சரி பண்ண முடியாதா? அந்த கணக்கும் இபிஎஸ் போடுவார்ல சார். யார் கூட்டணிக்கு வருவாங்க சொல்லுங்களேன்? நீங்க என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் 18% வாக்குகளை பிரிச்சிருக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை வரலாம். ஆனா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அப்படி விட்டுட்டு வருவாங்களான்னு தெரியல. அடுத்து விஜய் ஒரு பக்கம் கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டாரு, சீமான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தா அது எதிர் விளைவுகளை உண்டாக்கும். அப்ப வேற யாரு? திமுகவோட பயணிக்கிறவர்கள் அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 40% மேல வாக்கு வங்கியோடு பயணிக்கிறாங்க. அப்ப என்டிஏல இருக்கிற 18% வாக்கு, அதிமுக பெற்ற 23% வாக்கு, இரண்டையும் சேர்த்துனீங்கன்னா நம்ம 41% வர்றோம். அதுல பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று நம்ம அதை மட்டும் விட்டுட்டு அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால் நிச்சயமாக 100க்கு 100 வெல்லுகிற கட்சியாக, ஆட்சி அமைக்கிற கட்சியாக 200 சீட்டுக்கு மேல வெற்றி பெறலாம். அதை நோக்கி நம்ம பயணிக்கணுமே ஒழிய 2017 என்னாச்சு, 2018 என்னாச்சு, 19 என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லிட்டிகேஷன்ல என்ன, செகண்ட் ரவுண்ட் லிட்டிகேஷன் என்ன, இதனால எந்த பிரயோஜனங்களும் ஏற்படாது. கடந்த கால கசப்புகள் மறக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கிற வழியை நோக்கி பயணிக்கணும். திரு கண்ணன், அதே போல ஓபிஎஸ்டையும் ஒரு கருத்தை கேளுங்கன்னு சொன்னது குற்றமா? உடனே தொண்டர்களிடம் சின்னம் வரும் அப்படின்னு ஓபிஎஸ் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்த பார்க்கிறாரோ? அதாவது எந்த சட்டத்தின்படி, எந்த நீதியின்படி இந்த வழக்கு எப்படியெல்லாம் வளைக்கப்பட்டு எவ்வாறெல்லாம் திசை திருப்பப்பட்டு இன்றைக்கு எந்த நிலையில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னென்னலாம் நடந்துச்சு என்பது இங்க நம்ம விவாதிக்கிற நமக்கும் பார்த்து கொண்டிருக்கிற பலருக்கும் நன்றாக தெரியும். அதே காலகட்டம் எந்த காத்து பழனிசாமிக்கு சாதகமா வீசியதோ அதே காத்து எங்களுக்கு சாதகமா வீசாதா, இல்லை வீச வைக்கிறது எங்களுக்கு தெரியாதா? ஒரு தடவை மெஜாரிட்டி இருந்தா அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க போகுது. ஐயா, மெஜாரிட்டி, மைனாரிட்டி, கம்யூனிட்டி இதெல்லாம் பத்தி கவலையெல்லாம் படப்பட்டா ராஜா. அதெல்லாம் தாண்டி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அன்னைக்கு அண்ணாமலையின் தயவால், அண்ணாமலையின் உதவியால் பழனிசாமி சில சலுகைகளை பெற்றுக்கொண்டார் என்பது உண்மை. அதுக்கப்புறம் இந்த கவுண்டரா அந்த கவுண்டரான்னு 2 கவுண்டர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் அண்ணாமலைக்கும் பழனிசாமிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. அது அவங்களுக்கு சொந்த ஈகோவா மாதிரி பெருசா போயிருச்சு. அதுக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பா இருந்தாலும் அந்த தீர்ப்பு இடையீட்டு மனுவால் பெறப்பட்ட தீர்ப்பே ஒழிய நிரந்தரமா ஒரு வழக்க முழுமையா விசாரிச்சு வழங்கப்பட்ட தீர்ப்பும் அல்ல. அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது? நீதிமன்றமே நீங்க சுயமா உங்களுடைய எந்த விதமான இன்டரப்ஷன் இல்லாம நீங்க விசாரிக்கலாம். எங்களுடைய உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை.
நீங்க உங்களுக்கு வழக்கு முன்னாடி என்ன ஆதாரங்கள் இருக்கிறோ அதைப்படி விவகாரிங்கன்னு சொல்லி அந்த வழக்கு நடக்கு. அந்த வழக்குலதான் இப்ப என்ன சொல்லி இருக்கிறது, அந்த வழக்கு நடக்கிறப்பதான் சின்னம் கொடுத்தாங்க சார், பொது தேர்தலுக்கே கொடுத்தாங்க சார். சின்னம் தற்காலிகமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சின்னம் தேர்தல் ஆணையத்தின் சொத்து, ஒவ்வொரு கட்சி சொத்து முதல்ல அல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. 3 தேர்தல்ல அதிமுக 10% குறைவான வாக்குகளோ இல்ல 8% குறைவான வாக்குகளையோ தொடர்ந்து பெற்றுச்சுன்னா அது அதிமுக சின்னமே முதல்ல கிடையாது. ரெட்டலைங்கிறது வெற்றி பெற்றதனால் அது அதிமுக சின்னம். தொடரும் தோல்விகளை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே பழனிசாமியின் தலையில அதிமுக நிரந்தரமாவே இருந்துச்சுன்னா கட்சி மட்டுமல்ல சின்னமும் சேர்ந்து இருக்காது. அப்ப தொண்டர்களிடம் வரும்னு ஓபிஎஸ் சொல்வதனுடைய பொருள் சின்னம் முடங்குன்றதா? ஐயா, சின்னத்தை முடக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. ஆனா பழனிசாமிகிட்டயே இருந்துச்சுன்னா சின்னம் முடங்குனதுக்கும் பழனிசாமியிடம் சின்னம் இருப்புறதுக்கும் வித்தியாசமே இல்ல. சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு வெற்றி பெறணும். அதிமுகங்கிற ஒரு மாபெரும் மக்கள் கழகம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவிங்கிற மக்கள் செல்வாக்கு படைத்த மகோன்னத தலைவர்கள் அவர்களால் பெறப்பட்ட அருமையான சின்னம். அந்த சின்னம் வெற்றி சின்னம். அது தொடரும் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறதுக்கு காரணமாக பழனிசாமி இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்தா என்ன, முடங்கி போயிருந்தா என்ன? பொங்கலூர் மணிகண்ட வெற்றி பெற்றா அது வெற்றி சின்னம், வெற்றி பண்ணா அது வெற்றி சின்னம் அப்படின்றாரு. திரு பன்னீர்செல்வம் ஆதரித்த அந்த கூட்டணி, அவர் தான் எல்லா செல்வாக்குள்ள தலைவர்னு சொல்றீங்க. அப்ப அவர் ஆதரித்த கூட்டணி ஏன் வெற்றி பெறல? அவருக்கு தான் ஒட்டுமொத்தமா மக்கள் ஆதரவு இருக்காங்க. தொண்டர்களும் ஒப்படைக்கப்பட்டா தொண்டர்கள் யாருங்கிறது அவருதான் தொண்டர் சொல்கிறாங்க. தொண்டரே பன்னீர்செல்வம் தான். அப்ப அந்த தொண்டரிடம் வரும் என்னென்ன வருங்கிறாங்க. அதாவதுங்க, இன்றைக்கு திமுக 3 ஆண்டுகால ஆட்சியை மக்கள் வெறுத்து கொண்டிருக்காத உண்மை. நாடாளுமன்றத்தில் என்பது வேறு. கடந்த 4 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட அனைத்து திட்டங்களும் முடக்கப்பட்டு மக்கள் இன்றைக்கு எப்பொழுது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று எண்ணிக்கொண்டு வெறுப்போடு இருக்க நிலையில் அவர்கள் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் இன்னைக்கு திமுக எனக்கு தெரிந்து எடப்பாடியார் 650 அறிக்கை இருக்காரு. பல போராட்டங்கள் திமுகவை எதிரியாக கொண்டு தொடங்கப்பட்டது அதிமுக இன்று வரையிலும் வீரியம் குறையாமல் போராடி கொண்டே வருகிறது. ஆனால் திரு பன்னீர்செல்வம் போன்றவர்களும் அதிமுகவை பற்றி தினசரி பேசி இதை சிதைப்பதற்கான எல்லாமே உங்க பக்கம் ஓபிஎஸ் பக்கம் அடிக்காதான்னு கேட்கிறாரு சார். சார், காத்து அடிச்சா நீ காத்து சுவாசிக்கு யாரும் வேண்டாம்லாம் சொல்ல வரல. அந்த காத்து பாஜக காத்தா இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க நீங்க? சார், மே 16ஆம் தேதி 2022 தேர்தல் ஆணையம் மிக தெளிவா சொல்லிட்டு, அதாவது இந்த பொதுச் செயலாளர் தேர்வு அந்த தீர்மானங்களை பதிவிறக்கம் செய்து முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்த வழக்கு விஷயங்கள் எல்லாம் இது சாதாரண விஷயம் டீப்பா போல அவர் பன்னீர்செல்வம் அண்ணன் சரியா சொன்னாங்க. நீங்க ஒரே விஷயம்னா, வெளியில இருந்து பல்வேறு சக்திகள் அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும், பிரிவுபடுத்த வேண்டும் முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதுங்க. அந்த முயற்சி எடுத்தவர்களே யார்? அதிமுகவில் வாழ்விட்டவங்க தான். அதாவது 2021 தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில அதிமுக தேர்தலை முதல்வர் வேட்பாளர் என்று சந்திக்குது. ஆனா தன்னை பரதன் என்று சொல்லி பக்கமா விளம்பரம் கொடுத்து பரசாட்டி கொண்டு கட்சி கொண்டு குழப்பம் அவர் தான். அப்போ இது போன்ற செயலெல்லாம் விட்டு போட்டுங்க. உண்மையிலே அவர் அக்கறை இருந்தால் அவருடைய மனப்பான்மை வேறு மாதிரி பண்ணுங்க. இன்று வரையிலும் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக இன்றைக்கு வலுவாகிவிடக் கூடாது என்பதற்காகவே எல்லா முயற்சியும் என்ன பண்ணணும் சார். ஓபிஎஸ் வெளிப்படையாக தியாகம் பண்ண சொல்ல, என்ன தியாகம் சொல்லுங்க, என்ன தியாகம் பண்ண? நான் தியாகம் பண்ணுவேன்னு சொன்னா அன்றைக்கு சசிகலாவை நீக்கும் போது இதே மாதிரி சொன்னாருங்க. வெறும் வார்த்தை அல்லது வார்த்தை சொன்ன மட்டும் போதாதுங்க. உண்மையில் அவர் என்ன மாதிரியான தியாகம் செய்ய விரும்புகிறார்? அவருடைய ஆட்களை விட்டு தினசரி பேட்டி எடுப்பீங்க. தாறுமாற அதிமுக திட்டி, எடப்பாடி திட்டி, இந்த முறை அவர் மேடலுக்கு நான் தியாகம் பண்றேன்னு சொன்ன யார் நம்ப சொல்லிட்டு. அதாவது 2026 அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்படி வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்க கூடாது என்று சில சக்திகள் முயற்சிக்கிறது. அதன் பின்னணி இருந்து கொண்டு திரு பன்னீர்செல்வம் கைப்பாக இயங்குகிறார். உண்மை. இன்னைக்கு தொண்டர்கள் விரும்பாம எடப்பாடியார் அதிமுக புதுசா நீடிக்க முடியுமா சொல்லுங்க? நிச்சயமா இல்லைங்க. அவர் செல்லும் எல்லாம் நிச்சயமாக வரவேற்கொண்டு திமுக தான் எதிரி. இது போன்ற கவலை இல்லைங்க. ஓகே, கண்ணன் தியாகம் அப்படின்னா ஓபிஎஸ் இபிஎஸ் கட்சி இருக்கட்டும் சொல்லி விலகுவதும் தியாகம் பாக்குறாங்க. இபிஎஸ் இடம் கெஞ்சுவதோ, இபிஎஸ் இடம் பேசி அடிபணியுவதோ, இபிஎஸ் தலைமையா ஏற்றுக்கொள்வதோ, இபிஎஸ் முதலமைச்சராக ஒத்துக்கொள்வதோ அல்ல தியாகம். அதிமுகவை பலப்படுத்துவது, அதிமுகவை ஒன்றிணைப்பது,
அதிமுகவை மீண்டும் ஆளுங்கட்சியாக மாற்றுவது, மீண்டும் தொண்டரின் கழகமாக இதை தொண்டருக்கே வழங்குவது, புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை எதற்காக எப்படி உருவாக்கினாரோ அந்த இயக்கத்தை அதற்காக அப்படியே திருப்பி கொடுப்பதற்கான முயற்சியை தன்னை கொடுத்தாவது தன்னை தியாகம் செய்தாவது மீட்டு தொண்டருக்கு ஒப்படைப்பதுதான். இல்ல அதுலதான் சார் ஓபிஎஸ் வந்து ரெட்டலைக்கு வந்து இன்னைக்கு காம்படிஷனுக்கோ இல்ல பிரச்சனையோ பண்ணலன்னா சின்னம் அங்கதானே இருக்கும். சின்னத்துக்கு ஆபத்து இல்ல. சின்னத்துக்கு ஆபத்து இல்ல, சின்னம் வந்து தோல்வியான் சின்னமா போயிருமே. அதாவது மகாபாரதத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணர், ஒரு துரோகிக்கு துணை போடுவதும் தர்மத்துக்கு எதிரான செயல்தான். துரோகி சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, பங்காளியா இருந்தாலும் சரி, அவனை எதிர்த்து அதர்மியை அழிப்பதுதான் தர்மம். நம்ம அமைதியா இருப்பதில்ல தர்மம். தர்ம யுத்தத்தின் நோக்கம் அதல்ல, அதர்மியை அழிப்பது, அதிமுகவை காப்பதுதான் நாங்க சொல்லுகிற தியாகம். பழனிசாமிக்கு முட்டு கொடுக்கிறது எங்க வேலை கிடையாது. அதிமுகவை முழுமையாக மீட்பதுதான் எங்களுடைய நோக்கம். பொன்னுல் தினகரன் சொல்றாரு 26 தேர்தலில் அதிமுக ரெட்டலையும் முடிஞ்சே போயிடும், முடிவுரை எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் சின்னமும் இருக்காது அப்படின்றாரு. அவர் நீண்ட காலம் பார்வையை அதை கணிக்கிறாரோ? இல்லை, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அதனால் கட்சி வச்சிருக்கும் போது எதிர்கட்சியை அப்படிதான் சொல்ல முடியும் அவர். அதனால் அது வந்து அரசியல் பேச்சு தான், அது நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம கேசி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சுட்டு அது தலைவராக இருக்கிறாரு. இப்போது அவருடைய கருத்துக்கும் இப்போ நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதிநிதியாக இருக்கிற கண்ணன் பேசுகிற கருத்துக்குமே வந்து வேறுபாடு இருக்குது. இப்போது கண்ணன் அவர்கள் பேசுகிற கருத்தை நம்ம பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கிறாரா? பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவின் பொதுச்செயலராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை ஏற்றுக்கல. அதை சொல்கிறார், ஆமாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா அது எல்லாம் ஒன்றா சேர்ந்தார். அட்லீஸ்ட் இங்கே பன்னீர்செல்வத்தின் பிரதிநிதியாக பேசுகிற கண்ணன் சொல்கிறாரு, நாங்கள் எடப்பாடியெல்லாம் தள்ளிட்டு தான் நாங்கள் கட்சியை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கிறாரா? அப்போ இங்கேயே வந்து எந்த அளவுக்கு கருத்து முரண்பாடு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ எப்படி இதாகும்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அரசியலில் வந்து செல்வாக்கு தான் முக்கியம். கடந்த காலங்கள் கணக்கில் வராது. நீங்கள் செல்வாக்கோட எப்படி இருக்கிறீங்க, பர்பண்டிகுலர் டிவிஷன் கட்சியில் ஏற்பட்டுச்சா, அதுதான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நம்ம மகாராஷ்டிராவில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஜித் பவார் சரத்பவார்கிட்ட பிரிஞ்சாங்க. பிரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் தோற்றாங்க. இந்த இடம் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. காரணம் அங்கே வந்து 60-40 அந்த சதவீதத்தில் வந்து பர்பண்டிகுலர் டிவிஷன் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் இங்கே எப்படின்னா 99% 2665 பொதுக்குழு உறுப்பினர்களில் 99% எடப்பாடி பக்கம், 66 எம்எல்ஏக்களில் 62 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பக்கம், அதே மாதிரி 82 மாவட்ட செயலாளர்கள் தலைமையில செயலாளர்கள் அத்தனை பேரும் வந்து எடப்பாடி பக்கம். இப்படி இருக்கிறது கரெக்ட். ஆனால் திரு கேசிபி சொன்னார், அங்கே ஷிண்டே அணிக்கு எப்படி அது கிடைச்சது, அதெல்லாம் தாண்டி அங்கே யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு ஒன்று சொல்கிறார். காற்று எங்கள் பக்கம் வீசாதான்னு கண்ணன் கேட்குறாரு. இதில் அரசியல் சமிக்கையை நீங்கள் பார்க்கலையா? நிச்சயமா அந்த அரசியல் சமிக்கைக்கு நீங்க சரணடைகிறத விட கட்சி நடத்துறது வேஸ்ட். அது போல அரசியல் கட்சிக்கு சரணடைகிறது தான் வேலையா? அகில இந்திய கட்சி இந்த மாதிரி ஆட்டு வைக்கும்னா பொம்மையா கடந்த காலத்தில்? அப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்திருக்காத ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் பண்ண அட்டுழியத்தை பார்த்தா? அதனால ஒரு கட்சி இந்த மாதிரி ஆட்டு வைக்கும் அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து சரணாகதியாக இருக்கிறவர்களே எப்படி கட்சியில் சேர்ப்பாங்க? அப்போ நீங்கள் யாரை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் பிஜேபியை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ மறைமுகமாக பிஜேபியை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களா? அதுதான் விஷயம். அப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிறது அதுதான். பிஜேபியை சேர்த்து பிஜேபி பலத்தோட எப்படியாவது இந்த கட்சியை உடைச்சு நான் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது தானே மறைமுகமான வெளிப்பாடு. ஏன்னா ஒரு கட்சி பிரியுதுன்னா, ஜெயலலிதா இந்த ஆளுமை இருக்கும்போது, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ற ஆளுமை இருக்கும்போது பிரிஞ்சாங்கன்னா அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர்கள் யாரும் கிடையாது. அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் போட்டி கட்சி ஆரம்பிச்சு பொதுச்செயலாளர் ஆயிருப்பாங்க, அது வேற விஷயம். அந்த கட்சி அதிமுகவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் முன்னாள் பொதுச் செயலாளர்களோ இல்லை அந்த அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல முன்னாள் முதலமைச்சர்களோ இல்லை, அது சேர்ந்தவங்க அத்தனை பேர் வந்து திரும்பி வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கடிதம் கேட்டு அதற்கு பிறகு வந்து சேர்ந்து அந்த ஆளுமை வேற. இன்றைக்கு இருக்குது அப்படி கிடையாது. இன்றைக்கு அப்படின்னா வாரிசு அரசியல் கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அதை கடந்து இந்த கட்சி நிற்கிறது, அதுதான் முக்கியம். இப்போ இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா, வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னா அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு சேருவாங்களான் தான் அது காலம் நிர்ணயிக்கும்.
ஆனால் தொலைக்காட்சியில் உட்காந்து அத்தனை பேரையும் நீங்கள் திட்டிட்டு மறுபடியும் என்ன சேர்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. அது நீதிமன்றமே கேட்டுச்சு. அப்போ என்னன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களும் சொன்னார். என்ன சொன்னார்? கட்சி என்கிட்ட தான் இருக்குது, இவங்களெல்லாம் நான் நீக்கிட்டேன்னாரு. யார்? எடப்பாடி முதற்கொண்டு KP முனுசாமியிலேருந்து அத்தனை பேரும் நான் நீக்கிட்டேன். இப்போ அவங்கள சேர்த்துட்டாங்களா? இவங்க கட்சி அவங்ககிட்ட தானே இருக்குது, 1.5 கோடி தொண்டர்கள் அவங்ககிட்ட தானே இருக்குது, அவங்கள சேர்த்து. அதனால் இதெல்லாம் வந்து குழப்பங்களின் மொத்த உருவமாக இருக்கும். ஆனால் எடப்பாடி கையில் கட்சி இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது வந்து என்னன்னா இன்றைக்கு கொஞ்சம் ஓட்டு சதவீதம் சரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ பழனிசாமி சொன்னார். என்ன சொன்னார்? பெரிய அதிருப்தி இருக்கிறது, திமுக மேல பெரிய அதிருப்தி இருக்குது, அதை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் எல்லாரையும் சேர்த்தாதான் முடியும். இவரோட வியூகம் சொல்றாரு. ஒரு விதத்தில் அவரோட வியூகம் கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இடர்பாடு இருக்கும்போது அப்ப என்னன்னா நிபந்தனையற்ற அளவுல நாங்க வெளியே இருந்தாலும் ஆதரிக்கிறோம், நம்ம கட்சி புரட்சி தலைவரின் கட்சி ஜெயிக்க வேண்டும், நாளைக்கு அந்த கட்சியை பிடிச்சுக்குவோம், அந்த நம்பிக்கையோட இன்றைக்கு அவங்க பேசணும். அப்படி பேசினால் ஒரு எதிர்கட்சியை வீழ்த்த முடியும். இன்றைக்கு ஆளுங்கள கட்சியை அதிருப்தி கட்சியை வீழ்த்த முடியும். சரி, ஓகே. நான் இறுதியான கருத்து எல்லாத்தையுமே சுருக்கமா திரு பொங்கலூர் மணிகண்டன் செங்கோட்டையன் இந்த 6 பேர் சந்திச்சது ஒன்று சேர்க்கப்பதற்கான பணிகளா நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இல்லைன்னு மறுத்தீங்க, சுருக்கமா அவங்களுடைய பார்வை. இல்ல, அவர் தெளிவா அந்த பேட்டியில் சொன்னாருங்க. அதாவது அது வழக்கமான சந்திப்பு. என்ன பேசுறேன்னு சொல்ல, வழக்கமான சந்திப்பு சொன்னார். கருத்து வந்துச்சு. இல்ல, மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசுவது, கட்சி சொன்னாரு, நடைமுறை வழிய வேறு உள்நோக்கம் எல்லாம் இல்லைங்க. தலைமைக்கு எதிராகவோ தலைமைக்கு மாற்று கருத்தா இல்ல. நீங்க பணி நடக்குது அப்படின்றாரு சார். நீக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்கான பணி இல்ல. நீங்க கட்சிகள் இருந்து நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. நீக்கப்பட்டவர்களை சேர்ப்புக்கான முயற்சி நடக்கலாம், அது மறுக்கல. அதற்கான வார்த்தையா இருக்கலாம், மறுக்கல. அதாவது கட்சி குறித்தான எதிர்க்கிற கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே சேர்த்துக் கொள்ளணுங்கிற வார்த்தையும் கூடுதலா சொல்லும்போது அது யாருமே பொறுத்து ஏற்க மாட்டாங்க. ஒரே விஷயங்க, வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றவர்கள் யாராக இருந்தாலும் அதிமுக இணைந்து வந்தால் நிச்சயமாக வரவேற்கலாம். யாரும் வேணாம்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் யாரையும் ஒதுக்கிற. அதாவது பெரும்பான்மையோடு இருந்த சசிகலா அவர்கள் கூட முதலமைச்சராக பதவி ஏற்க முடியல. தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி பெரும்பான்மையான அணியாக இருந்த சசிகலா அணி கூட திரு எடப்பாடி பழனிசாமி பிரிந்து வந்து ஓபிஎஸோடு இணைந்து ரெட்டலையை பெற்றார்கள். மகாராஷ்டிராவை எடுத்தீங்கன்னா புதிய ஏக்நாத் சிண்டேக்களோ அஜித் பவார்களையோ உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி அவர்களது 18% அதிமுக 22, 23, இங்கிருந்து ஒரு 10-13 அவர்கள் கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரு ஒன்றுபட்டு அதிமுகவை உருவாக்கி இந்த தேர்தல் களத்தை தான் நம்ம நம்பணுமே ஒழிய தேர்தல் ஆணையத்தை நம்பாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா ஒரு நல்ல பாடம். எதை வேண்டுமானாலும் அவர்கள் சட்டப்பூர்வமாக செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஆளுகிற கட்சியாக அதிமுக இந்த முறை உருப்பெறாவிட்டால் எதிர்காலம் கவலைக்குரியதாகிவிடும். அதை மனதில் வைத்துக் கொண்டு தங்கள் சுயநலத்தை விட்டு கொடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ் பயணிக்கணும். ஓகே, கண்ணன் இன்னும் 3 மாதங்களுக்குள் அதிமுக இணையும். இணைப்பிற்கு இணங்கினால் பழனிசாமி இருக்கிற அதிமுக, இணங்க மறுத்தால் பழனிசாமி இல்லாத அதிமுக. எப்படி சின்னமும் கட்சியும் பழனிசாமியிடம் போனதோ அப்படியே அதே அடிப்படையில் அவர் போன பாதையிலேயே அந்த போன பயணம் திரும்பி எங்களிடமும் வரும். நாங்களும் அதை பெறுவதற்கான முயற்சியை பழனிசாமியின் வழியிலேயே நடத்தி காட்டுவோம். கட்சியை, கொடியை, சின்னத்தை மீட்டு மீண்டும் தொண்டர்களிடமே ஒப்படைப்போம். ஓகே வில்சன். அதிமுகன்றது இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட மிகப்பெரிய கட்டுக்கோப்போடு இருக்கிறது. ஒரு அதிருப்தியும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொல்லியிருக்காரு. நம்ம இவர் பேசும்போதே, செங்கோட்டையன் பேசும்போதே, கட்சியில் இது போல் பேசுவது, பொதுச் செயலாளரை முன்னணி நிர்வாகிகள் சந்தித்து பேசுவது இயல்பாக நடப்பது. இந்த சந்திப்பு பெரிய செய்தியாகிவிட்டது. இந்த சந்திப்பின் போது கட்சியை எப்படி வளர்க்கலாம் என்பது தொடர்பான பொதுவான கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டது. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு, அழுத்தம் கொடுப்பது
கொடுப்பது என்பது வேறு. அதுக்கு கீழே ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அதுக்கு கீழே தான் சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி நீக்கப்பட்டவர்களை பற்றி சேர்க்க வேண்டும் என்ற குரலும் ஒலிக்கிறது, இன்னொரு பக்கம் சேர்க்க வேண்டியதில்லை என்ற குரலும் ஒலிக்கிறது. எது மெஜாரிட்டி எது மைனாரிட்டி என்பது காலப்போக்கில் தான் தெரியும். அந்த பேச்சு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அழுத்தம் கிடையாது. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னா, அதே சமயம் இது முக்கியமான வார்த்தை, அதிமுக சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அதுல எல்லாமே அடங்கிருச்சு அந்த ஒரு வார்த்தையில. அதிமுக சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது அவர் சொல்றாரு. ஓகே, பார்ப்போம். அதிமுக சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறதா, அதிமுகவினுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்ற சபதத்தின் உறுதிமொழி நிறைவேற போகிறதா, இல்ல அடுத்தது அதிமுக 4 வாரங்கள்ல இந்த இசிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அதனுடைய டெவலப்மெண்ட் என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். பார்த்துல இந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.